அனைவருக்கும் வணக்கம். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் என் சிவருமாள் என்றும் நான் உங்களிடம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க அனைவரும் கூடியுள்ளோம். இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவராகிய நானும் மாநில பொதுச் செயலாளர் பழனிமுருகன் அவர்களும் மாநில பொருளாளர் ராஜேஷ் திருவண்ணாமலை அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் நான் பகிர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம். நமது சங்கமானது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி சங்கம் 2020ஆம் ஆண்டு 138 என்ற எண்ணில் சேலத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு நாமக்கல் திரு வேலுசாமி அவர்கள் தலைவராகவும் இவர் பொதுச் செயலாளராகவும் மற்றும் வேறு ஒரு பொருளாளரும் இருந்தார்கள். 3 ஆண்டு கழிந்தவுடன் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது சங்க விதி. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதை செய்யவில்லை. கடந்த 25ஆம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு சேலத்தில் கூடி தேர்தல் முறையில் தலைமையை மாற்ற வேண்டும் என்ற முடிவெடுத்து 9/11/25 அன்று சேலம் அரியானூர் லியோதாபாவில் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் தேர்தல் நடைபெற்றது. அப்படி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்று திரு வேலுசாமி அவர்கள் ஆட்சேபனை கடிதம் கொடுத்தார். ஆனால் அதை மீறி தேர்தல் நடந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பெருவாரியான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை சிவருமாள் ஆகிய என்னை மாநில தலைவராகவும் திரு பழனிமுருகன் அவர்களை மாநில பொதுச் செயலாளர் அவர்களாகவும் திரு திருவண்ணாமலை ராஜேஷ் அவர்களை ஏற்கனவே பொருளாளராக இருந்தார், அவரை மீண்டும் பொருளாளராகவும் இந்த சங்கத்திற்காக தேர்வு செய்தார்கள். அதை நமது சேலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்தோம். அவருடைய ஆட்சேபனை கடிதத்தையும் அங்கு பதிவு செய்தோம். ஆனால் பதிவாளர் அலுவலகத்தில் அவருடைய ஆட்சேபனை கடிதம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் சங்கத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு பின்னால் தன்னிச்சையாக இந்த 138 எண்ணையும் பயன்படுத்தி அவர் பல பேட்டிகள் கொடுத்ததனால் அவரை பலமுறை எச்சரிக்கை செய்தும் தபால் அனுப்பியும் அதற்கு அவர் கட்டுப்படவில்லை. ஆகையினால் மீண்டும் பொதுக்குழு செயற்குழு கூடி அவரை அழைப்பினர் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இனி அவரை சார்ந்தவர்களோ 138 SLM/2020 என்ற எண்ணையோ அல்லது வெறுமனே ஃபேக்காக, அதாவது பித்தாண்டமாக 138 SLM என்று போடாமல் 138/2020 என்று போட்டோ பேட்டி கொடுத்தாவோ அல்லது வேறு செயல்களில் ஈடுபட்டாவோ அது எங்கள் சங்கத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படியாது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மேல் கிரிமினல் மற்றும் சிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மற்ற தலைவர்கள் அனைவருக்கும் தகவலுக்காக பகிர்ந்து அனுப்பப்படுகிறது. நன்றி, வணக்கம். சிவபெருமாள் மாநில தலைவர், பழனிமுருகன் மாநில பொதுச் செயலாளர், ராஜேஷ் திருவண்ணாமலை மாநில பொருளாளர். நன்றி, வணக்கம்.